மகாமுனிவர் அருணாச்சலர். மனிதன் உன்னை நீ வெல்லும் 8 மாபெரும் வழிகள். பண்டைய காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடி மலைகளையும் காடுகளையும் கடந்து சென்ற காலத்தில் உலகம் இன்னும் சத்தமில்லாமல் இருந்தபோது, மனசு இன்னும் தூய்மையாக இருந்தபோது, வானத்தை தொடுமளவுக்கு உயர்ந்த ஒரு மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் எப்போதும் மேகம் சூழ்ந்த ஒரு இடத்தில், காற்றே மெதுவாக ஓசை எழுப்பும் அந்த அமைதியான தலத்தில், உலகம் முழுவதும் இருந்து வந்தவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரே மனிதர் இருந்தார். அவர்தான் மகாமுனிவர் அருணாச்சலர். அவர் பேசும்போது அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு அனுபவம், அது ஒரு உண்மை, அது ஒரு வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி. ஒரு நாள் தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எரியும் ஆசை இருந்தும், அதே நேரத்தில் ஒரு அடி கூட எடுக்க முடியாமல் தன்னையே சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் அந்த மலை ஏறி வந்தான். அவன் பாதையில் கற்கள் இருந்தது, காற்று வீசியது, உடம்பு சோர்ந்தது. ஆனாலும் அவன் உள்ளத்திலிருந்து அந்த ஒரே கேள்வி, நான் எப்படி வாழ்க்கையை மாற்றுவது என்று கேட்டான். அந்த நேரத்தில் முனிவர் அவனை நீண்ட நேரம் அமைதியாக பார்த்தார். அந்த அமைதியே அவனுடைய உள்ளத்தில் ஊடிய சத்தத்தை நிறுத்தியது. பிறகு மெதுவாக அவர் சொன்னார், மகனே, நீ ஓவர் திங்கிங்கை வெல்லணும்னா நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும். அதுக்கான பெரிய விஷயங்களில் இல்லை, தினமும் நீ ரிப்பீட் பண்ணுற சின்ன விஷயங்கள் இருக்கு. 1. காலை உன் வாழ்க்கையின் முதல் போராட்டம். பண்டைய காலத்தில் அந்த மலை உச்சியில் காற்று மெதுவாக ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தது. வானம் இன்னும் முழுக்க வெளிச்சம் பெறாத அந்த நொடியில், இருள் மற்றும் வெளிச்சம் மோதிக்கொண்டிருந்த அந்த அமைதியான நேரத்தில், மகாமுனிவர் அருணாச்சலர் தனது கண்களை மெதுவாக திறந்தார். அவரை சுற்றியிருந்த அந்த சூழல் சாதாரணமில்லை. அது ஒரு உணர்வு, அது ஒரு ஆற்றல், அது ஒரு புதிய ஆரம்பம் போல இருந்தது. அந்த நேரத்தில் அவர் அருகில் இருந்த இளைஞன் இன்னும் தூக்கத்தில் இருந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தது, மனதில் குழப்பம் இருந்தது. வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதை செயலில் மாற்ற முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்தில் முனிவர் மெதுவாக அவனை எழுப்பினார். மகனே, கண்களைத் திற என்றார். இளைஞன் கண்களைத் திறந்தான். ஆனால் அவன் உடம்பு இன்னும் தூக்கத்தோடு போராடிக் கொண்டே இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், குருவே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா? அந்த ஒரு கேள்வியிலே அவன் வாழ்க்கையின் பல வருடங்களின் பழக்கம் தெரிந்தது. அதற்கு முனிவர் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு உண்மை இருந்தது. மகனே, இதுதான் உன் வாழ்க்கையின் முதல் தோல்வி ஆரம்பிக்கிற இடம் என்றார். அந்த வார்த்தை அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. தூங்கணும்னு தோன்றது தவறா குருவே என்று கேட்டான். முனிவர் மெதுவாக கூறினார், தூக்கம் தவறு இல்லை. ஆனால் உன் கனவுகளை விட தூக்கத்தை நீ தேர்வு பண்ற அந்த ஒரு நொடிதான் உன் வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுது. அந்த நேரத்தில் காற்று கொஞ்சம் அதிகமாக வீசியது. அது அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தியது போல இருந்தது. முனிவர் தொடர்ந்து சொன்னார், நீ தினமும் காலையில் எழும்போது உன்னோட மைண்ட் உன்னை ஏமாற்ற முயலும். அது உன்னிடம் சொல்வது இன்னும் கொஞ்சம் நேரம் என்று. அந்த இன்னும் கொஞ்சம் தான் உன் வாழ்க்கையை வருடங்கள் பின்னோக்கி தள்ளுது. நீ அதை ரியலைஸ் பண்ணவே மாட்ட. நீ இப்போ 10 நிமிஷம் கூட தூங்கினா அது பெரிய விஷயம் போல தெரியாது. ஆனா அதே ஹேபிட் தினமும் ரிப்பீட் ஆனா அது உன் வாழ்க்கையை முழுக்க ஷேப் பண்ணும். இளைஞன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் உள்ளே ஏதோ ஒரு ரியலைசேஷன் வந்தது. முனிவர் மேலும் ஆழமாக சொன்னார், காலை நேரம் சாதாரண நேரம் இல்ல மகனே. அது உலகம் இன்னும் முழுக்க விழிக்காத நேரம். அது உனக்கு ஒரு அட்வான்டேஜ். அந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல, காம்படிஷன் இல்ல, அது பியோர் நேரம். அந்த நேரத்தை யூஸ் பண்ணினா நீ நாளை கண்ட்ரோல் பண்ணுவாய், இல்லனா நாள் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். உலகத்தில் வெற்றியடைந்தவர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு காமன் விஷயம் இருக்கும். அவர்கள் காலை நேரத்தை வெல்லத் தெரியும். அவர்கள் தூக்கத்தோட போராடி ஜெயிச்சவர்கள். அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையையும் ஜெயிச்சவர்கள். இளைஞன் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். ஆனாலும் அவன் உடம்பு இன்னும் சோர்வாக இருந்தது. அதை கவனித்த முனிவர் சொன்னார், இதுதான் ரியல் பேட்டல் மகனே. இது பாடியோட போராட்டம் இல்லை, இது மைண்டோட போராட்டம். நீ இப்போ இந்த சோர்வை கடந்து எழுந்தா நீ உன்னையே ஜெயிச்சவனாகி விடுவாய். அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றின. அவன் மெதுவாக எழுந்தான். குளிர்ந்த காற்று அவன் முகத்தை தொட்டது. அது அவனை முழுக்க விழித்துக் கொண்டது. முனிவர் தொடர்ந்து சொன்னார்,
இந்த ஒரு ஸ்மால் விக்டரி உன் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீ தினமும் இதை ரிப்பீட் பண்ணினா உன் மைண்ட் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீயே உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாய். அவர் சற்று இடைவெளி எடுத்தார். பின்னர் வானத்தை பாயிண்டிங் பண்ணி சொன்னார், பார் மகனே, சூரியன் இன்னும் முழுக்க உதயமாகல, ஆனா அது ஸ்லோலி வருது. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். நீ ஒரு நாளில் சேஞ்ச் ஆக மாட்டே, ஆனா தினமும் ஸ்மால் ஆக்ஷன் எடுத்தா அது ஒரு நாள் பெரிய சேஞ்ச் ஆகும். இளைஞன் அந்த சூரிய உதயத்தை பார்த்தான். அது அவனுக்கு ஒரு சைன் போல இருந்தது. முனிவர் மெதுவாக முடித்தார், மகனே, நீ காலையை ஜெயிச்சா நீ நாளை ஜெயிப்பாய். நீ நாளை ஜெயிச்சா நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய். அந்த ஒரு சென்டென்ஸ் அவன் மனதில் எக்கோ ஆகிக் கொண்டே இருந்தது. அந்த நாளிலிருந்து அவன் ஒரு டிசிஷன் எடுத்தான். என்ன நடந்தாலும் நான் காலையை வெல்லப் போறேன் என்று. ஆரம்பத்தில் அது கஷ்டம் இருந்தது. அவன் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தான். சில நாட்களில் லேட்டா எழுந்தான். சில நாட்களில் கிவ் அப் பண்ணணும் போல தோணிச்சு. ஆனா அவன் முனிவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைச்சான், இதுதான் முதல் போராட்டம். அப்புறம் அவன் விடவில்லை. நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. மெதுவாக அந்த ஹேபிட் அவன் வாழ்க்கையின் ஒரு பாகமா மாற ஆரம்பிச்சது. அவன் காலையை வெல்ல ஆரம்பித்தவுடன் அவன் நாள் சேஞ்ச் ஆனது. அவன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனது. அவன் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனது. அவன் மைண்ட் கிளியர் ஆனது. ஒரு நாள் அவன் ரியலைஸ் பண்ணினான், நான் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்று. அதுதான் அந்த ஒரு ஸ்மால் ஹேபிட்டோட பவர். அதனால் மகனே, நீ பெரிய விஷயங்களை தேடாதே. நீ காலையை வெல்ல ஆரம்பிச்சா அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் ஸ்டெப். அதுதான் உன் சக்சஸோட முதல் கதவு. இரண்டாவது இலக்கு, உன் வாழ்க்கையின் திசை. அந்த காலையில் சூரியன் முழுவதும் உதயமாகி மலை முழுக்க தங்க நிற ஒளி பரவிய அந்த நேரத்தில் இளைஞன் மனதில் ஒரு புதிய எனர்ஜி இருந்தது. அவன் காலையை வென்றவன் என்ற ஒரு சிறிய கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் இன்னும் ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. நான் எதற்காக இதையெல்லாம் பண்றேன்? அவன் மெதுவாக முனிவரிடம் வந்தான். குனிந்து நின்று கேட்டான், குருவே, நான் எழுந்து உழைக்க தயாராயிருக்கேன். ஆனா நான் எங்கே போறேன்னு தெரியல. என் வாழ்க்கைக்கு டிரெக்ஷன் இல்லாத மாதிரி தோணுது. அந்த கேள்வி கேட்டவுடன் முனிவர் சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு பரிதாபமும் இருந்தது, ஒரு உண்மையும் இருந்தது. மகனே, உலகத்தில் அதிகம் சோர்ந்து போயிருப்பவர்கள் யார் தெரியுமா? உழைக்காதவர்கள் இல்ல, டிரெக்ஷன் இல்லாமல் உழைக்கும் மனிதர்கள்தான் என்றார். அந்த வார்த்தை இளைஞனை அமைதியாக்கியது. முனிவர் மெதுவாக நடந்து கொண்டு மலைக்குன்றின் ஓரத்துக்கு அவனை அழைத்துச் சென்றார். கீழே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. பார் மகனே, இந்த ஆறு எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுது தெரியுமா? அது ஓடிக்கொண்டே இருக்குது. அது டயர்ட் ஆகல. ஏன்னா அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, கடல். அதே மாதிரிதான் மனிதன். அவனுக்கு ஒரு கிளியர் இலக்கு இருந்தா அவன் சோர்வடைய மாட்டான். அவன் எவ்வளவு வேலை செய்தாலும் அது அவனை அழுத்தமா தெரியாது. இளைஞன் அந்த ஆற்றை பார்த்து கொண்டிருந்தான். அது அவனுக்கு ஒரு மிரர் மாதிரி இருந்தது. முனிவர் தொடர்ந்து சொன்னார், நீ ஒரு கப்பல் மாதிரி. உன்னிடம் திறமை இருக்கு, உன்னிடம் எனர்ஜி இருக்கு, உன்னிடம் டைம் இருக்கு. ஆனா உனக்கு டிரெக்ஷன் இல்லைன்னா நீ கடலில் சுற்றி கொண்டே இருப்பாய். பலர் பிஸியா இருப்பாங்க, ஆனா அவர்கள் ப்ரொடக்டிவ் இல்ல. ஏன்னா அவர்கள் எதற்காக வேலை பண்றாங்கன்னு தெரியாது. அவர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பின்னர் ஆழமாக கேட்டார், நீ உன்னை கேட்டதுண்டா? நான் யார் ஆகணும்? நான் என்ன வாழ்க்கை வாழணும்? நான் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? இளைஞன் அமைதியாக தலையசைத்தான். அவன் அந்த கேள்விகளை ஒருபோதும் சீரியஸா யோசிச்சதில்ல. முனிவர் மெதுவாக சொன்னார், அதான் உன் ப்ராப்ளம் மகனே. நீ யோசிக்கிறாய், ஆனா நீ சரியான கேள்விகளை யோசிக்கல. ஒரு மனிதனின் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவது ஆன்சர்ஸ் இல்ல, சரியான குவெஸ்டின்ஸ் தான். அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு ஷாக் மாதிரி இருந்தது. முனிவர் மேலும் சொன்னார், இலக்கு இன்ஸ்டன்டா கிடைக்காது. அது ஒரு சர்ச், அது ஒரு ஜர்னி. நீ ட்ரை பண்ணணும், ஃபெயில் ஆகணும், லேர்ன் பண்ணணும், அப்புறம்தான் கிளாரிட்டி வரும். ஆனா நீ சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லைனா நீ லைஃப் டைம் முழுக்க கன்ஃபியூஸ்டா இருப்பாய். அவர் வானத்தை பாயிண்டிங் பண்ணி சொன்னார், சூரியன் தினமும் ரைஸ் ஆகுது. அது தன்னுடைய பாதையை தெரிஞ்சிருக்குது. அதனால அது டவுட் இல்லாம மூவ் ஆகுது. அதே மாதிரிதான் நீயும். உன் பாதை தெரிஞ்சா உன் வாழ்க்கை ஸ்மூத் ஆகும். இளைஞன் அந்த நேரத்தில் ஒரு முடிவெடுத்தான். நான் என் வாழ்க்கைக்கு ஒரு டிரெக்ஷன் கண்டுபிடிக்க போறேன் என்று.
முனிவர் மெதுவாக முடித்தார். மகனே, இலக்கு இல்லாத உழைப்பு உன்னை சோர்வடைய வைக்கும். இலக்குடன் இருக்கும் உழைப்பு உன்னை உயிரோட்டமா வைக்கும். அதனால் நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் கொடு. அதுதான் உன் பயணத்தை அர்த்தமுள்ளதாக்கும். 3. ஒழுக்கம் நீ உன்னை நிரூபிக்கும் வழி. மதிய சூரியன் காய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இளைஞன் ஒருவன் பாறையின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் மனதில் கிளாரிட்டி கொஞ்சம் வந்திருந்தாலும் கன்சிஸ்டன்சி பற்றிய டவுட் இன்னும் இருந்தது. அவன் முனிவரிடம் வந்து கேட்டான், குருவே, நான் சில நாட்கள் மோட்டிவேட் ஆகி வேலை பண்ணுவேன், அப்புறம் டிராப் ஆகிடுவேன். நான் எப்படி கன்சிஸ்டன்டாக இருக்கணும்? முனிவர் சிரித்தார். மகனே, மோட்டிவேஷனை நம்பி வாழ்ந்தவன் வாழ்க்கையில் எதையும் சஸ்டெயின் பண்ண மாட்டான். ஏன்னா மோட்டிவேஷன் ஒரு இமோஷன், அது வந்து போகும். ஆனா டிசிப்ளின் ஒரு டிசிஷன், அது நீ எடுக்கிற கமிட்மெண்ட். அவர் ஒரு கல் எடுத்தார், அதை மெதுவாக தரையில் வைத்தார். இந்த கல்லை தினமும் இங்க வைப்பேன் என்று நீ முடிவெடுத்தா அது டிசிப்ளின். நீ ஃபீல் பண்ணும்போது மட்டும் வைப்பேன் என்றா அது மோட்டிவேஷன். இளைஞன் அதை கேட்டதும் புரிந்து கொண்டான். முனிவர் மேலும் சொன்னார், நீ ஃபீல் பண்றதை ஃபாலோ பண்ணினா நீ ஈஸி வழியை தேர்வு பண்ணுவாய். ஆனா நீ டிசிப்ளின் ஃபாலோ பண்ணினா நீ growth வழியை தேர்வு பண்ணுவாய். அவர் அவனை நேராக பார்த்து சொன்னார், ஒழுக்கம் என்பது பெரிய சாக்ரிஃபைஸ் இல்ல, அது டெய்லி ஸ்மால் சாய்ஸஸ். இன்று எழுந்து ஒர்க் பண்ணலாமா இல்லையா, இன்று ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லையா, இன்று எக்ஸ்கியூசஸ் சொல்லலாமா இல்லையா, இந்த டிசிஷன்ஸ் தான் உன் ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். இளைஞன் அந்த வார்த்தைகளை அப்சார்ப் பண்ணி கொண்டிருந்தான். முனிவர் முடித்தார், டிசிப்ளின் இல்லாமல் சக்சஸ் வந்தாலும் அது ஸ்டே ஆகாது. டிசிப்ளின் இருந்தா சக்சஸ் லேட்டா வந்தாலும் அது பெர்மனன்ட் ஆகும். 4. உழைப்பு உன் கனவுகளின் விலை. மகனே என்று முனிவர் ஆரம்பித்தார், நீ பெரிய வாழ்க்கை வேண்டுமென்றால் நீ பெரிய விலை கொடுக்கணும். அவர் ஒரு விதையை எடுத்தார். இதை நட்டவுடன் மரம் கிடைக்காது, நீ வெயிட் பண்ணணும், கேர் பண்ணணும். அவர் ஆழமாக சொன்னார், அதே மாதிரிதான் உன் முயற்சி. உன் வியர்வை வீணாகாது, அது உன் ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். உலகம் ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ணும், ஆனா ப்ராசஸை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால பலர் பாதியில் விடுறாங்க. இளைஞன் தன்னுடைய பாஸ்டை நினைத்தான். அவன் எத்தனை தடவை கிவ் அப் பண்ணினான் என்று. முனிவர் மெதுவாக சொன்னார், ஹார்ட் ஒர்க்கை ஹேட் பண்ணாதே, அதை எம்ப்ரேஸ் பண்ணு. அதுதான் உன்னை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்கும். 5. கவனம் உன் சக்தியை காப்பாற்று. மாலை நேரத்தில் காற்று மெதுவாக வீசியது. முனிவர் சொன்னார், மகனே, உன் வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ற சைலண்ட் எனிமி டிஸ்ட்ராக்ஷன். அவர் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் கல்லை போட்டார். அலைகள் வந்தது. இதுதான் உன் மைண்ட். டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் அது டிஸ்டர்ப் ஆகும். அவர் தொடர்ந்து சொன்னார், ஃபோக்கஸ் இல்லாம எந்த அச்சீவ்மெண்ட்டையும் பாசிபிள் இல்லை. டீப் ஒர்க் தான் ரியல் ப்ராக்ரஸ் தரும். இளைஞன் தனது போன் ஹேபிட்ஸை நினைத்தான். முனிவர் முடித்தார், உன் அட்டென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணு, அதுதான் உன் வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணும். 6. கற்றல் உன் வளர்ச்சியின் மூல காரணம். மகனே, உலகம் தினமும் சேஞ்ச் ஆகுது. முனிவர் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்தார். நாலேஜ் உன்னை பவர்ஃபுல் ஆக்கும். அவர் சொன்னார், லேர்னிங் என்பது ஸ்கூல்ல முடிவதில்லை, அது லைஃப் லாங். தினமும் ஸ்மாலா இருந்தாலும் லேர்ன் பண்ணு. இளைஞன் அந்த நேரத்தில் ஒரு ப்ராமிஸ் எடுத்தான், நான் டெய்லி லேர்ன் பண்ண போறேன் என்று. முனிவர் முடித்தார், லேர்னிங் உன்னை தொடர்ந்து வளர வைக்கும். 7. தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி தான் மேஜிக். அல்ட்ரா எக்ஸ்டெண்டட். மகனே, ஒரு நாள் உழைப்பு சக்சஸ் தராது. முனிவர் தினமும் தண்ணீர் துளி கல்லை உருக்குவது பற்றி சொன்னார். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டட் கிரியேட் பிக் ரிசல்ட்ஸ். இளைஞன் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ஸ் புரிந்து கொண்டான். முனிவர் சொன்னார், மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காதே, டெய்லி ஆக்ஷன் எடு. 8. விடாமுயற்சி கடைசி கதவு. இரவு நேரம், நட்சத்திரங்கள் தெரிந்தது. முனிவர் மெதுவாக சொன்னார், மகனே, வாழ்க்கை உன்னை டெஸ்ட் பண்ணும். ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், டவுட் எல்லாம் வரும். ஆனா நீ கிவ் அப் பண்ணாத வரை நீ தோற்க மாட்டே. அவர் கடைசியாக சொன்னார், விடாமுயற்சிதான் வெற்றியின் கடைசி கதவு. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவை பார்க்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.